ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து அது பொரிச்ச எண்ணெயிலே பொரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜினமோட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதே ஃப்ரைட் ரைஸை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். நான் வந்து அதுக்கு கேரட், பீன்ஸ், கோஸ் மூணுமே வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான் வந்து சாப் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கையில் கூட சாப் பண்ணிக்கலாம். கோஸை மட்டும் இந்த மாதிரி சீவலில் வந்து சீவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் குடமிளகா இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரைஸ் ரெடி பண்ணிக்கணும். ரைஸ் வந்து ஒரு 90% வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது வந்து ரைஸ் உடஞ்சிரும். ஸோ அதுக்காக உப்பு போட்டு வேக வச்சு 90% வெந்தவொடனே வடிச்சிடுங்க. வடித்து நல்லா குலுக்கி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லாவே ஆறின பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கிடையில் வந்து நான் சிக்கன் 65 வந்து 1 hour நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம பொரித்து எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 4 tablespoon ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிடணும். நான் வந்து 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து அது ஆம்லேட் மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகிடும்ல, அதுக்காக இந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஆனியன் வந்து பாதி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அடியில் இருக்கிற ஆனியன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அதனால் நார்மல் ஆனியன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாருமே ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணோம். அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த காய்கறி வந்து நல்லா வதங்கணும். அதாவது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதும். ஆனால் என் பசங்க வந்து நல்லா வெந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாதி வெந்த பிறகு கூட நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். அது வந்து ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் இது எல்லாமே ஆட் பண்ணி சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சோயா சாஸ் ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிச்சு வச்சுருக்க கறி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வந்து சோறு உடையாதபடி நல்லா மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். நான் ஸ்பீடில் வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸு. நான் வந்து என் பசங்களுக்கு லஞ்சுக்காக தான் பேக் பண்ணியிருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.